ஏன்டா இது வரைக்கும் மீம்ஸை வச்சு திமுகவை பயங்கரமாக ஓட்டிட்டு இருந்தீங்க. ஒருத்தன் பாட்டே பாடுறாங்க. காலைல 6 மணிக்கெல்லாம் தூங்கி எழுந்திரிச்ச பார்த்துக்கு சரியான சிரிப்பு எனக்கு. அந்த பாட்டை நினைக்கிறாங்க. குதிமுக ஆட்சி போட்டாலே கொல பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்ல. இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரசியலை வச்சு மீம்ஸ் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிற அந்த மீம்ஸ் காமெடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு வீடியோவும் தரமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக சிரிக்காமல் போக மாட்டீங்க. வாங்க பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம். வருஷம் மழையும் வருது, வருஷம் புயல் அடிக்குது, வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டதும் போடுறீங்க, வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்க விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது. இதுக்கு முடிவு சரி. இதையெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? எந்த பணக்காரன எந்த கோடீஸ்வரர் எங்க பார்க்கலாம், அவங்ககிட்ட எப்படி பொட்டு பொட்டியா வாங்கலாம், அதை எங்க கொண்டு போய் வைக்கிறான்னு யோசிக்கிறது தானே உங்க வேலை. சரி, அஞ்சதுக்கு நாங்களா காரணம்? அது இயற்கையின் சீற்றம், ஈசனின் திருவிளையாடல். இயற்கையாமா உங்க வீட்டுல மட்டும் தீர மாட்டேங்குது. அதுதானே இயற்கை மட்டும் அவங்க வீட்டை மட்டும் கரெக்டாக வச்சுருக்கு, நம்ம வீட்டை மட்டும் தாக்குது. இப்போ கொஞ்சம் சிந்திக்கலாம், ஓகேவா? இதுதான் ஆனால் ஆக்சுவலாக உண்மை. நீங்களே சொல்லுங்க பாருங்களேன். இந்த காலத்தில் இந்த ஆளு இங்கே போயிடுவான், இவன் இங்கே வந்துடுவான் பெரிய இடத்துக்கு. அதுக்கப்புறம் இவன் மையன் இங்கே இருப்பான், இவன் இங்கே போயிடுவான், இவரு இங்க வந்துருவாரு. இந்த கீழே கிடக்குற யாருமே இந்த பாதி காலாண்டுக்கு மேல போக முடியாதுல்ல. ஐயோ அப்பா, எப்படியா அது மாதிரிலாம் யோசிக்கிறீங்க? வாங்க அடுத்த வீடியோ போகலாம் வாங்க. ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க மக்களே, என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிந்திக்கணும், பயங்கரமாக சிந்திக்கணும். இதான் உண்மை. ஆனால் என்னடா அது, ஒரு அம்மா தெருக்கி விட்ட தருணம் அனுப்பிச்சு விட்ருக்கீங்க. இருங்க பார்க்கலாம். இதுவும் அனுப்பிச்சு விட்ருக்கீங்க, பார்ப்போம். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026ல வெர்ஷன் 2.2 லோடிங். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா? தமிழ்நாடவே எழுதுறாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதுறாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே வரும். கருணாநிதி இடம் குதிமுக ஆட்சி தேவையில்ல, போட்டாலே கொல கொல்ல பொண்ணுங்களுக்கு சேஃப்டி இல்ல, திமுக ரொம்ப தொல்ல, நிக்காமல் நடக்குது மணல் கொல்ல, காரணம் யாரு? அப்பா புள்ள, முட்டு கொடுக்கிறிய வெக்கமா இல்ல, உன்னெல்லாம் என்ன சொல்ல? ஏன்டா இது வரைக்கும் மீம்ஸை வச்சு திமுகவை பயங்கரமாக ஓட்டிட்டு தான் இருந்தீங்க. ஒருத்தன் பாட்டே பாடுறாங்க. காலைல 6 மணிக்கெல்லாம் தூங்கி எழுந்திரிச்ச பார்த்துக்கு சரியான சிரிப்பு எனக்கு. அடுத்த வீடியோ பாருங்க. இது யார்? நம்ம சீமானா? பார்ப்போம். திமுகவை எதுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. எல்லாருமே என் மேல அன்பு கொண்டவர்கள், நான் அவங்க மேல பெரிய பிஜேபியா திமுகனா நான் எனக்கு பிஜேபி தான் எதிரி. அது என் கட்சி, அது என் கட்சி, என் சொந்தக்காரன் கட்சி. எனக்கும் முதல்வருக்கும் சண்டை நடக்குதுன்னா இது அண்ணன் தம்பி சண்டை, இது பங்காளி சண்டை. அன்னைக்கு கூட முதல்வரை சந்திக்கும் போது அவரை கூட்டு பக்கத்துல அவர் தான் எனக்கு பேசுறாரு, டேய் சீமா அது சரியா தானடா போட்டுட்டு இருக்கு, அப்படிதான் பேசுவாரு என்னோட. நான் திமுகவை எதுக்கிறது தான் ஆரம்பிச்சோம். இவர் சொல்றாரு, நாங்க திமுகவையும் அதிமுகவையும் அடிக்கிறது தான் எங்க வேலைன்னு. திமுகவிடமும் அதிமுகவிடம் வாங்கி குடிப்பதுதான் இவர்களுடைய வேலை. வாங்கி குடிக்கிறது தான் வேலையா?